ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பொண்ணுங்களும் ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு ஏதாவது செய்கிறோமா இன்றைக்கின்னு சொல்லிவிட்டு அவங்க குல்ஃபி செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. பால் 1/2 லிட்டர் கேட்டாங்க. நான் போய் பால் பூத்தில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது நல்லா அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் சூடான பாலில் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதை மீண்டும் அந்த பால்லேயே கொதிக்க விட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே தான் முழுசாக செஞ்சாங்க. பெரிய சைஸ் மாம்பழம் வீட்டில் இருந்துச்சுங்க. நல்லா படுத்து இருந்துச்சு. அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக போட்டு ஜூஸரில் போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க. இப்போ தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. நல்லா க்ரீமியாக வந்துருச்சு. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுப்பில் கொதிஞ்சிட்டு இருந்துச்சு. கஸ்டர்ட் பவுடரும் மில்க்கும் சேர்ந்து நல்லா கொதிஞ்சிருச்சுங்க. நல்லா க்ரீமி லெவலுக்கு வந்துருச்சு. அதை இறக்கிட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரலும் காத்திருந்து ஃபேனில் ஆற வச்சுட்டோம். இப்போது மிக்ஸி ஜாரில் இருக்கக்கூடிய மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த மில்க்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த அந்த கலவையும் உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றிட்டு அதோட சுகரு தேவையான நட்ஸு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். நாங்கள் முந்திரி ஆட் பண்ணிட்டோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீண்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு க்ரீமியாக கிடச்சிது. அதை பார்க்கவே அப்பயே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. சுகர் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் பரவாயில்லையா இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நல்ல க்ரீமியாக வந்திருக்கு. இந்த சுகர் இன்னும் ஆட் பண்ணிடணும். இன்னும் டேஸ்ட்டு இனிப்பான டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை டேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளாரையே நாங்கள் பாருங்கள் நல்லா அடிச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிறத எடுத்து அப்படியே நம்ம குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு மோல்ட்லையும் ஊற்றிட்டும் மிச்சம் இருந்துச்சுங்க. அந்த மிச்சம் இருக்கிறத ஒரு குட்டி பவுலில் போட்டு நாங்கள் மீண்டும் ஃப்ரீசர் பண்ணிட்டோம். இதையும் எடுத்து மோல்டிங்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து ஃப்ரீசரில் போட்டுட்டோங்க. ஆனால் இது பவுலில் இருந்தது சீக்கிரமாக நல்லா கெட்டியாகிடுச்சு. ஆனால் இந்த மோல்டில் இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே இருந்து தான் கெட்டியாக மாறுச்சு. ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர் இருக்குங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பொறுமை தாங்களே எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இது நல்லா கெட்டியாக மாறுச்சுங்க.